வெல்கம் டு முஸ்டியோஸ். நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சாமான் கடைக்கு தான் வந்திருக்கோம் எப்பயும் போல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டர் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கால் மசாஜரு. இது என்னன்னே தெரில, பிளாக் கலரில் 2 இது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரி வாங்க வீட்டில் போய் என்னென்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய திருட்டு விசிடியெல்லாம் கிடைக்குது. ஆனால் எல்லாமே ரொம்ப பழைய படமாக இருக்குது. ஃபுல்லாக தான் பார்த்துட்ருக்கோம். இங்கிலீஷ் படம்லாம் நிறைய இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒயர்ஸ்லாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் ப்ளக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மோளம் கிடச்சிருக்கு நமக்கு. நெக்ஸ்ட்டு சின்னதாக ஒரு மிக்சி மாதிரி கிடச்சிருக்கு, ஜூஸ் மிக்சர் மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா ரிங் லைட்டு ஒயரு. மவுஸ் பார்த்தோம் வேலைக்கு ஆகலை. அப்புறம் இது என்னன்னே தெரில, யாராவது கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அது என்னன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எமர்ஜென்சி லேம்ப் ஒன்று கிடச்சிது. நெக்ஸ்ட்டு வாங்க இதெல்லாம் நம்ம எடுத்துருக்கோம், எவ்வளோன்னு பார்த்துட்டு இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இல்லைன்னா ரெடி பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மானிட்டர் எடுத்துருந்தோம். அந்த மானிட்டர் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தாலே தெரியும் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு. எதுக்கும் சும்மா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு வந்து உள்ளே கிளட்டி பார்த்தேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 மதர் போர்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபுல்லாக உள்ளே பார்த்திங்கன்னா பயங்கர டஸ்ட்டு எல்லாமே கிடந்தது. ஃபுல்லாக வந்து ஸ்க்ரூ பண்ணி 2 மதர் போர்டையும் வந்து கிளட்டிட்டு க்ளீன் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு நம்ம இல்லையான்னு செக் பண்ணலான்ட்டு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி பார்த்தேன். திடீர்னு ஒர்க் ஆச்சுன்னா லாபம் தானே. சரி, நம்ம வந்து இப்போது இந்த மாதிரி இரும்பு கடையில் இருக்கிற பொருள்லாம் வந்து இது ஒர்க் ஆகாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிடும். ஸோ நம்ம லக் எப்படி இருக்குதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மதர் போர்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணதுக்காக ஒரு லிக்விடை வச்சு மதர் போர்டெலாம் க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து கனெக்டிங் கேபிள் எடுத்து கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே போயிடுச்சு. சரி ஒர்க் ஆகுன்னு நினச்சி ஆசையாக எடுத்துகிட்டு வந்தேன். இப்படி ஆகிடுச்சு, ரொம்பவும் கஷ்டமாயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அக்கு பஞ்சர் மேட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா புது கண்டிஷனில் தான் இருக்குது. இருந்தாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா கழுவி க்ளீன் பண்ணி பக்காவாக வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நானே வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது. இது வந்து ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மோளம் குழந்தைங்க வந்து ட்ரம்ஸ் மாதிரி அடிக்கிறது. ரொம்ப லூஸாக இருக்குது. டைட் பண்ணால் தான் நல்லா சவுண்டு கேட்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாத்தையும் கழட்டி க்ளீன் பண்ணி எல்லாம் டைட் பண்ணிட்டேன். இப்போ எப்படி சவுண்டு கேட்குது மட்டும் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி லைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு இதுக்குள்ளே ஒன்றா நீங்கள் வந்து பாருங்கள். மண்டையே சுற்றிடும், அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது இந்த லைட்டில். இந்த லைட்டை ரெடி பண்ணுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக வந்து டெடிக்கேட்டடாக போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீல்ஸ் மாதிரி சின்னதாக காமிச்சிருப்பேன். நிறைய டீட்டெயில்ஸ் இருக்காது. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணால் அந்த வீடியோ பார்க்கலாம், இல்லைனா இந்த வீடியோவோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக டேமேஜ் ஆன எமர்ஜென்சி லேம்பை வந்து நம்ம புதுசாக ரெடி பண்ணியிருக்கோம். அதை ரெடி பண்ண வீடியோ வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸசைசிங் கிட்டுன்ற மாதிரி யூடியூப்பில் போட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கூகுளில் சர்ச் பண்ணும்போது அப்படி தான் போட்டிருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பார்ட் இருக்கும். கீழே இருக்க பார்ட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மேலே இருக்க பார்ட்டை வந்து பெண்ட் பண்ணி நம்ம முதுகை வந்து சாய்க்கணும். சாய்ச்சா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி யூஸ் ஆகும். பார்த்திங்கன்னா சாய்க்கும் போது உடஞ்சிருச்சு, வேஸ்டட் ஆகிடுச்சு, ஃபுல்லாகவே வேஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா என்னன்னே தெரில, ஆனால் புதுசாக வந்து கவருக்குள்ளே இருந்தது. நான் தான் வந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அழுகு பண்ணிட்டேன். இது என்னன்னே தெரில, ஆனால் எல்லா பார்ட்ஸுமே இருக்குது. நெட்டில் பார்த்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிளில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இதை பற்றி ஒரு ஃபோட்டோ எதுவுமே இல்லை. ஸோ அதனால் எனக்கும் சரியாக தெரில. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஜூஸ் மிக்சர் மாதிரி எடுத்துருக்கோம். இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னு தெரில. என்ன ப்ராப்ளம்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சார்ஜ் போட்டு பார்க்கணும். இந்த மாதிரி வந்து எடுக்கிற ப்ராடக்ட்டு வந்து ஃபஸ்ட்டு சார்ஜ் போடுற போர்ட்டை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் சார்ஜ் பண்ணணும். பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து ஏறுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் ப்ளக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். யூஎஸ்எல்லையும் யூஸ் பண்ணலாம், யூஎஸில் யூஸ் பண்ணுற ப்ளக் மாதிரி இருக்குது, மற்றும் வேறு கண்ட்ரியில் யூஸ் பண்ணுற ப்ளக்லாம் இருக்குது. நம்ம வந்து
இந்தியாவில் யூஸ் பண்ணுற ப்ளக்கை வச்சு நம்ம ப்ளக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம சார்ஜர் வச்சுட்டு சார்ஜ் ஆகுதான்னு நம்ம வந்து இப்போ செக் பண்ண போகிறோம். அப்படி சார்ஜ் ஆச்சுன்னா அந்த ப்ளக் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகுது, ப்ளக் வந்து சூப்பர் கண்டிஷனில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சு. இந்த மிக்சர் வந்து ஜூஸ் மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சு. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து சுற்றலை. அப்படி என்ன இதில் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பேட்ரி கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கு. இதில் என்ன வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து போயிடுச்சு. சுத்தமாக மோட்ரு வந்து மோட்டருக்குள்ளே இருக்க காயிலோ இல்லை மோட்டரோ வந்து போயிடுச்சு. அதனால் வந்து ரன் ஆகலை. மற்றபடி எல்லாமே ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. நான் ஃபுல்லாக எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். பார்த்திங்கன்னா அந்த மோட்ரு வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இல்லை இந்த டைமில். ஸோ அதனால் வந்து நான் அப்படியே விட்டுட்டேன் அந்த ப்ராஜெக்டை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்சில் பாக்ஸ் எடுத்துருக்கோம். இந்த பாக்ஸ் எதுக்கு எடுத்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன பையன் இருக்கான். அவங்க வீட்டில் வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ இந்த பாக்ஸ் வந்து அவனுக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். பாக்ஸை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டு இந்த பாக்ஸை வந்து நம்ம அவங்ககிட்ட கொடுத்துட போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூடூத் ஹெட்செட் எடுத்துருக்கோம். இந்த ப்ளூடூத் ஹெட்செட் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கரும் வந்து அவுட் ஆகிடுச்சு. நம்ம எதுக்காக எடுத்துருக்கோம்னு பார்த்திங்கன்னா இந்த போர்டும் அந்த பேட்டரியும் வந்து நமக்கு யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பேட்ரி இருக்கா, போர்டு நல்லா ஒர்க் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா பேட்டரியும் போர்டும் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதை ஒண்டி நம்ம வந்து ரிமூவ் பண்ணி இப்போ எடுத்து வச்சுக்க போகிறோம். பேட்டரியும் தனியாக போர்டையும் தனியாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பேட்டரி போர்டு யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிங் லைட்டுக்கான ஒயர் நம்மளுக்கு கிடச்சிது. பார்த்திங்கன்னா பவர் வந்து சூப்பராக வந்துட்டுருக்கு. இந்த லைட்டு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ரிங் லைட் வந்து ஒர்க் ஆகாத லைட் இருக்குது. அதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா இந்த போர்டு தான் வந்து போயிடுச்சு. அந்த போர்டை வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஏன்னா அந்த போர்டு ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இரும்பு கடையில் கிடச்சிது, லைட்டு கிடைக்கல. ஆனால் நான் ஏற்கனவே வச்சு இந்த லைட்டை வச்சு வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக எரிஞ்சிட்ருக்கு. இதோட ரீல்ஸ் இதை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸாகவே போட்டிருக்கோம். அது செக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே புரியும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுத்துருக்கோம். இந்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரில. நான் கூகுள் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டாரு ட்ரம்ஸ்லலாம் வந்து இந்த ப்ராடக்டை வந்து கிளிப் பண்ணி வச்சுருவாங்கன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ எதுக்காகன்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.